அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி 2025 மே 14, 2025 புதன்கிழமை சுமார் இரவு 11:11:30க்கு குரு பயிற்சி ஆயிருக்காரு. ரிஷப ராசியில் இருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு. மிதுன ராசியில் நின்றபடி துலாம், தனுசு மற்றும் கும்ப ராசியை பார்வையிடுகிறார். தன் பார்வையால் இந்த ராசிகளை சுப பலன்களை அதிகரிக்கிறார். இது சுமார் ஒரு வருட காலம் இங்கிருந்து 2026 ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும். இப்போது நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக 3 பெயர்ச்சியும் சேர்ந்த பலன்களை ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன். நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட. தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும், கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும், புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க தெரியணும். இல்லைனா புரிதலில் சில முரண் ஏற்படலாம். அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ, இல்லை 2 பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ, இது எல்லாமே பலன்கள் மாறும் இல்லையா. இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குது ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து, ஆனால் அவங்களுக்கே ஒரு 7.5 சனி நடந்துட்டுருக்கு, இல்லை அஷ்டம சனி நடந்துட்டுருக்குன்னா, அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு காணொளி இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ், இந்த வருட பலன் எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு வருட காலம் மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணுன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது. ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இந்த காணொளியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை பற்றி மட்டும் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா, குரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு 14ஆம் தேதி மே மாதம். இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் 5ஆம் பார்வையால் துலாம் ராசியையும், தன் 7ஆம் பார்வையால் தனுசு, தன் 9ஆம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த குரு பலன் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானா அப்படி கிடையாது. இந்த 3 ராசி மேலே குரு பார்வை விழுது. அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்டுக்கு, எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்து துலாமில் விழுது, 9ஆம் இடத்து தனுசில் விழுது, 11ஆம் இடத்து கும்பத்தில் விழுது. துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது. ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுது. அப்போ அந்த ராசி, 3ஆம் இடம், 5ஆம் இடம் சுபத்துவம், அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள். மற்றும் குரு அமர்ந்த 9ஆம் இடம் துலாமில் இருந்து 9ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பலன், இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ராசிக்கும் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இன்னொரு பொதுவான விஷயம், குரு சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளவு நாள் இருந்த போதும், புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை, இதெல்லாம் பகை வீடுகள், குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கிரன் புதன் எல்லாம். அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார். தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்துலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும். மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தாருன்னா அவருக்கு பிடிச்ச செவ்வாய் உடைய வீடுகள்
அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதிநட்பு ஸ்தானத்தில் இருப்பார். சனி வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன், மகரத்தில் நீசம், கும்பத்தில் கூட சம பலன். ஆனால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன், பகை உணர்வு. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை. இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை. அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார். இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம், குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனித்துவம் தான். அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான். எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ கடகத்துலேருந்து குரு வந்து இந்த 3 பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதுனத்துலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார், மிதுனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார். அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு 50% அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு 50% தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறார். இப்போ இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும் பொழுது கம்பேர் டு துலாம், கும்பம், ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய வீடு, இன்னொன்று சனியோடைய வீடு. தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு. தன் வீட்டை பார்க்கும் குரு 2 வருஷத்துக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி மேஷ ராசியில் இருக்கும்போது தான் அவர் தனுசை பார்த்தார். கடந்த 1 வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல, உச்ச வீட்டையும் பார்க்கல. இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார். இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். துலாமை விட, கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும். இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்குது. அது பயிற்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா, ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு, கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலையும் இருக்காங்க. ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு. கேதுவை விட்டுருங்க, ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு, இதே மே மாதத்தில் இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. குருவோடைய பார்வை பெறும் கும்பத்தில் வந்து ஒரு விழுறார். அப்போது ராகுவோடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும். ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போடலான்னு இருக்கேன், அதில் நான் சொல்கிறேன். இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார். இப்போது பயிற்சி ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை, சனி பார்வையும் குரு மேலே விழலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல. ஆனால் குருவோடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 பயிற்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கறது தான் உத்தமம். நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும். இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொளி. ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை. சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போ குருவோடைய கனெக்ட் இருக்குது, ஒரு குருவோடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட. ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார், அண்ட் அது சனி வீடே. சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு. அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு. இவங்க 2 பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்காருன்னும் போது சுப பலன்கள் அதிகரிக்கும், பாவ பலன்கள் குறையும். இது பொது விதி, இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம். இப்போ தனித்தனியாக ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது கடகராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராசியை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த சக்கரத்தை வைக்கிறேன். இப்போ கடகராசிக்கு இவ்வளவு நாள் லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். விரயஸ்தானம் 12ஆம் இடம். சுப விரயங்கள் அதிகமாக போகிற காலகட்டம் அடுத்த 1 வருட காலம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, புதுசாக வந்து வீடு வாங்கிக்கோங்க, நிலம் வாங்குங்க, துணி வாங்குங்க, வாகனம் வாங்குங்க. அதாவது சுப விரயமாக அதை நீங்களாக பண்ணிடுங்க. இல்லைனா ஒரு பெரிய விரயத்தை அவர் எப்படியாவது ஏற்படுத்துவார். அதாவது தாய் தந்தையினருக்கு 60ஆம் கல்யாணம் பண்ண வைப்பார்,
வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு மங்களகரமான காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை செலவு பண்ண வச்சிருவார். அது எப்படியும் ஏற்படுத்த போகிறாரு. இதை நீங்கள் வந்து உங்களுக்காகவும் அந்த விரயத்தை வந்து சுப விரயமாக மாற்றிக்கும் பொழுது நன்மை அதிகரிக்கும். சில ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுற விஷயங்கள், அதுவும் நல்ல விஷயமா, நன்மைக்காக ஜாதகருக்கு நல்லது சேர்க்கிற ஒரு விஷயமா வந்து அந்த மாதிரி சுப விரயங்களும் இருக்க போகுது, செலவுகளும் இருக்க தான் போகுது. தன்னுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில செலவுகள், யாத்திரை, அதாவது ஆன்மீக பயணம், கோயில், அதாவது ஆன்மீக தேடலுக்காக ட்ராவல் பண்ணக்கூடிய செலவுகள், இதெல்லாமும் வந்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குரு எப்பவுமே இருக்கிற இடத்துல வந்து கலப்பு பலன் தான். சில நல்ல பலன்கள், சில கெடு பலன்கள் இருக்கும் இடம் வாயிலாக கொடுப்பார். அப்போ குரு பயிற்சியில் எது ரொம்ப முக்கியம்னா, குரு வந்து பார்க்குற இடங்கள். குரு எங்கெங்கே பார்க்குறாருன்னா, கடகராசிக்கு 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசு மற்றும் 8ஆம் இடமான கும்பம். இந்த 6 மற்றும் 8ன்றது வந்து அசுபஸ்தானங்கள் கடகத்துக்கு. அதை குரு பார்வையிடுறதுனால ஏற்பட போகிற நல்ல பலன் என்ன, அசுப பலன்கள் எப்படி குறைய போகுதுன்னு நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கடகத்துடைய 4ஆம் இடத்துல வந்து குரு பார்வையிறதுனால கடகராசி நேயர்களுக்கு சுகஸ்தானம் பலம் பெறுது, சுகமான வாழ்க்கை கிடைக்க போகுது. எவ்வளோ நாள் அஷ்டம சனி, அதனால் அதுக்கு முன்னாடி கண்ட சனி, இந்த மாதிரி 5 வருட காலங்கள் வந்து நிறைய போராட்டங்களை பார்த்த கடகராசி நேயர்களுக்கு கடந்த 1 வருடமாக 11ஆம் இடத்துல இருந்த குரு பலம் சேர்த்தார். இப்போ 12ஆம் இடம் போனாலும், விரயங்களை அதிகப்படுத்தினாலும், தன் பார்வை பலத்தால் 4ஆம் இடத்தை, சுகஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு. அப்போ சுகமான வாழ்க்கை, அந்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. வீடு மனை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. புது வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்பட போகுது. வாகனம் விருத்தி, தாயாருக்கு நல்லது, தாயுடன் இருந்த உறவு மேம்படுறது, கல்வி, அதில் கிடைக்கிற சக்ஸஸ், இது எல்லாமே வந்து கடகராசிக்கு, அதாவது ஹோம் அண்ட் ஷெல்டர், அதாவது அந்த 4ஆம் இடம்ன்றது வந்து நம்மளுடைய சுகஸ்தானம். அது பலம் பெறும்பொழுது மொத்தமாகவே வாழ்க்கையோட சுகம் வந்து அதிகரிக்கும் எல்லா வகையிலையும். அவருடைய 7ஆம் பார்வை அவருடைய வீடு தனுசு மண்டலத்தில் விடுது. அது கடகராசிக்கு 6ஆவது வீடாக வரும்பொழுது நல்ல கடன்கள் கிடைக்கும் காலமாக கடகத்துக்கு இந்த குரு பயிற்சி அமையும். கேட்டால் கடன் கிடைக்கும், கேட்டதை விட அதிகமாகவே கிடைக்கும். அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். சில உள்ள புதைந்து கிடந்த ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வெளியே வந்து சரியாகக்கூடிய காலகட்டம். குரு எப்போவுமே ஒரு இடத்துல இருந்தாலும் பார்த்தாலும் அந்த இடத்த வந்து விரிவடைய செய்வார் நல்ல விதமாக. அப்போது ஓவராக அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் போது வர பிரச்சனை தான் தீய பலனாகவே மாறும். இப்போ குரு 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அந்த வீட்டை ரொம்ப சுபத்துவம், அவருடைய ஒளி, அந்த குருவோடைய எக்ஸ்பேன்ஷன் தியரி அங்கே ஒர்க் அவுட் ஆகும்போது அதனால தான் விரயமே அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறோம். அதனால தான் சுபகாரியங்களுக்கு அந்த விரயம் அப்படின்னு நம்ம ரிலேட் பண்ணுறோம். இப்போ 6ஆம் இடம்ன்றது வந்து அசுபஸ்தானம், நல்ல ஸ்தானம் கிடையாது. அங்கே குரு பார்வை விழும்போது 6ஆம் இடம் தன்மைகளை அதிகரிக்க செய்ய போகிறார். அப்போ 6ஆம் இடம் தன்மை என்ன, கடன் ஏற்படும் தான், ஆனால் அது நல்ல கடனாக ஏற்படும். ஜாதகர் போய் சிக்கி கொள்ளும் கடனாக இருக்காது. ஒரு எதிரி உருவாகி அந்த எதிரியை மன்னித்து விடும் சூழ்நிலை கடகத்துக்கு உண்டாகும். குரு வந்து போனா போகட்டும்னு பெருந்தன்மையை விடக்கூடிய ஒரு கிரகம். அப்போ எதிரிகளை மன்னிப்பார், எதிரி இல்லாமல் பார்த்துப்பார். எதிர்த்து ஜெயிக்கிற விதம் ஒன்று, எதிரியே இல்லாமல் பார்த்துக்கிற விதம் ஒன்று. இந்த குரு பார்வை இல்லை குருவோடைய தொடர்பு 6ஆம் இடத்துக்கு ஏற்பட்டால் எதிரியே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஸ்டெப்ஸை எடுப்பாங்க. கடனை வந்து இருக்கிற கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். இருக்கிற நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சுப செலவுகள் அதிகரித்து இந்த நல்ல பலன்களும் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு காலமாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கிற, ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வந்துட்டு ரொட்டீன் ஜாப், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்கிறது. அப்போ ஒரு தொழில்னு சொல்லாமல் வேலைன்னு சொல்லலாம். ஜாப், பிஸ்னஸ் கிடையாது. அப்போ அந்த ஜாப் ஏற்படுறதுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். மற்றும் தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறாரு. அது கடகத்துக்கு வந்து அஷ்டமஸ்தானமாக வருது. திடீர் திருப்பங்கள் அனுகூலமாக இருக்கும். திடீர் திருப்பம் மூலம் கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையோட பாதை நல்ல விதமாக மாறப்போகுது. திடீர் அதிர்ஷ்டம், கணவனோடையோ மனைவியோடையோ சேர்ந்து வாங்கி குவிக்க போகும் சொத்துக்கள், ஏன்னா அது ஜாயிண்ட் அசெட். 8ஆம் இடம்ன்றது வந்து
கணவனுடைய இல்லை மனைவியோட குடும்பஸ்தானம். அங்கே அதாவது தன்னுடைய கணவனும் மனைவியோட குடும்பம், அவங்க அப்பா அம்மா வழியில் நடக்க போகிற நல்ல விஷயங்கள், ஃபேமிலியில் வரப்போகிற புது உறவுகள், குழந்தைகள் பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது, அதாவது கடகராசி நேர்களுடைய கணவன் வீட்லேயோ மனைவி வீட்லேயோ அவங்க அப்பா அம்மா தம்பி தங்கைகள் சுற்றி இருக்கிற நல்ல காரியங்கள், அதெல்லாம் வரப்போகும் நாட்கள் தான் அடுத்த ஒரு வருடம். இது ஒரு புதையல் யோகம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது புதையல் அடிச்சுதுறான்ற மாதிரி, புதையல்னா அப்படியே புதையல்னு எடுத்துக்க வேண்டாம். ஏதோ ஒரு திடீர் திருப்பத்தினால ஏற்படும் லாபங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்களால் ஏற்படுற நன்மைகள். ஏன்னா அஷ்டமஸ்தானம் சுகமான ட்ராவல், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம். இது எல்லா பலன்களுமே கடகராசிக்கு இந்த குரு பயிற்சியால் கிடைக்கும். எனினும் சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி ஒட்டுமொத்தமாக என்ன பலன் கடகத்துக்கு கொடுக்கும்னு நம்ம தனியாக ஒரு காணொளி போட்டிருக்கோம். அதை பார்த்து இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். நன்றி.